குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் அ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் மெஸ்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அது பார்த்ததுன்னு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேஸ் பேக் போடலான்னு முடிச்சதும் சரி ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லி ஒருத்தர் 2 பேரில் 3 பேர் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தான். நலுங்கு மாவும் அப்புறம் ரோஸ் வாட்டரும் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் மாற்றி மாற்றி 3 பேரும் தடவிட்டு இருந்தோம். அந்த ஃபன்னை மட்டும் பாருங்களேன். என்ன பேசணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன சிரிக்கிறீங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னும் கண்டென்ட் சொல்ல அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லு, என்ன சொல்லுங்க? யூடியூப் பேரு சன்கிரீன். சர்ப்ரைஸ் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஓவர் ஆக்டிங் ஊருக்கே தெரியுது. ஏண்டி அதனால இது இப்ப இவ பண்ணதா ஆக்டிங்கா தெரியல, நம்ம பண்ணதா ஆக்டிங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாருங்க. சூப்பர் சேதா, இப்பதான் நம்ம இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீ வந்திருக்க. நாங்க ஃபேஸ் பேக் போட்டுருக்கோம், அது ரோஸ் வாட்டர் போட்டுருக்கோம். தண்ணியே கலக்கல, தண்ணி ரிசல்ட் அப்புறமா காங்க. தண்ணி பிஃபோர் இது ஆஃப்டர் அப்புறம் காட்டுறோம். ஓகே, பிஃபோர் நாங்க காட்டல, ஆனா ஆஃப்டர் இது பிஃபோர் தான். இப்போ இது பிஃபோர் தான். ஃபேஸ் பேக் போடுறதுல நம்ம காட்டல. ஓ சாரி டெக்னிக்கல் இஷ்யூ காட்டல, ஆனா ஃபேஸ் பேக் எங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்களுக்கு 10 கிலோ இருக்கு, பிரச்சனை இல்ல. சரி, நாங்க ஆஃப்டர் காட்டுறோம். பை 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 பை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, சரி ஃபேஸ் பேக்லாம் போட்டு வச்சு அதுக்கு ஆகிட்டோம், நம்ம போயிட்டு துணி ஊற வச்சு துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் துணி மட்டும் இல்லை பாருங்கள், ஒரு ஆளுக்கு மட்டும் 3 பக்கெட்டு, இன்னொருத்திக்கு 2 பக்கெட்டு. நான் அவ்வளோ நல்ல வேலை சேர்த்து வைக்கல, ஸோ எனக்கு ஒரு பக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆளாக ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு ஒரே ஒரு கல் தான் இருக்கும் துவைக்கிறதுக்கு. ஸோ ஒருத்தங்களாக ஊற வச்சு துவைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. அவள் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு அது தண்ணி பிடிச்சி ஊற வச்சு, அது பெரிய வேலை. ஹாஸ்டலில் இப்படி தான் இருக்கும். இத்தனை நாள் இந்த மாதிரி நான் காமிச்சது இல்லை, பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சும்மா காட்டுறேன். எனக்கு பெருசாக துணி எதுவும் சேரல, இல்லைனா 3 பக்கெட் எனக்கும் சேர்ந்துருக்கும். நல்ல வேலை, அவங்களுக்கு இந்த தடவை நிறைய சேர்ந்துச்சு, நான் ஒரு பக்கெட் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதே மாதிரி சர்ஃப் கொஞ்சம் போட்டு தண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து துவைச்சி போட்டேன். எவ்வளோ துணின்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 கொடிக்கு நாங்கள் தான் காய போட்டிருந்தோம். அதோட விட்டோமா இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஆலோவேரா ஜெல்லும் அப்புறம் கொஞ்சம் பியூர் கோகோனட் ஆயிலும் சேர்ந்து ஃபேஸில் போடலாம். அதை போட்டுட்டு அப்புறம் குளிச்சிடலாம் அப்படின்னு. என்ன பேர் நீ வச்சுக்க? ஒரு டைலாக் வரும் லேடி, நீ சமைச்சு வைமா, நான் பேர் வச்சுக்கிறேன். கமெண்ட்ல பேர் சொல்லுங்க. அதான் நாங்க தேய்க்கிறோம், நீங்க பேர் ஆலோவேரா பிளஸ் ஆயில். ஆலோவேரா பிளஸ் கோகோனட் ஆயில். ஆயில் புதுசா தயாரிச்சிருக்கோமா? இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், 2 பேரும் சேர்ந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் உருவாக்கியிருக்காங்க. ஆமா, ஒரு டிகிரியில விட்டுருக்காங்க. தென் நானும் நல்லா அப்ளை பண்ணேன். ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அப்சர்வ் ஆகுற வரைக்கும் அப்ளை பண்ணி முடித்தேன். மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தலையில் சிக்க எடுத்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வாரி விட்டா. நான் ஸ்பெஷலான இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஹேர் லாஸ் ஆகாது. பெருசாக எனக்கு இந்த ஹேர் ஃபால் பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. சம்மர்னால எங்கள் ரூமில் பாருங்கள், இவ்வளோ பாட்டிலும் காலி. கேமரா மேல வச்சிருக்கீங்க, எல்லாம் நல்ல கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டு கண்டென்ட் போட்டு அவன் எப்படி தெரியும் மட்டும் கொஞ்சம் ஏசுநாதர் மாதிரி நீ தெரியல, நீ யாருன்னே தெரியல.
மெஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். பாட்டில் எத்தனை பாட்டில் எடுத்து? க்ளோயிங் ஸ்கின் பார்த்தீங்களா? ஒரு 5-6 இதை எடுத்தோம். இங்க பாருங்க எத்தனை குழந்தைகள். ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை. இது ஒரு 4வது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். குழந்தை. ஆமா, அவகிட்ட இருந்து ஷால் வாங்கினேன். ஆமா, சொல்லிட்டோம்ல. இவசாலும் நான் வாங்கிட்டேன். காட்டு. ட்ரெஸ் அவள்து, ஷால் இவள்து. நல்லா கிளம்புறோம். ஹாஸ்டலில் சண்டேனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூவி பார்க்குறதெல்லாம் எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்கிற விஷயம் தான். அதுவும் நான் வந்து இந்த ஹாஸ்டல் எசென்ஷியல் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். லேப்டாப் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்டலில் வரும்போது கொண்டு வாங்க. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எங்களுதே இல்லை, பக்கத்து ரூம்லேருந்து கடன் வாங்கணும். லேப்டாப்பும் எங்களுது இல்லை, வேறு பொண்ணுக்கிட்ட இருந்து கடன் வாங்கணும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தானே. பொதுவாக நாங்கள் படம் பார்க்க மாட்டோம், பட் இன்றைக்கி பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்தாச்சு. இப்போது ஹாஸ்டல் ஈவினிங். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். வணக்கம் தலை சொல்ல மாதிரி வணக்கத்தை. வணக்கம். அது என்ன வணக்கம் ஒரு மாதிரி போகுது. அப்படிதான் வரும் இங்கே வணக்கம். இப்போதான் படம் பார்த்தோம் தான். அதனால ஆஃப்டர் 1 year இப்போ தான் எல்லோரும் இந்த ஈவினிங் ஒன்றா உட்காந்துருக்கோமே. ஏன்னா இன்டர்ன்ஷிப் அது இதுன்னு ஃபைனல் இயர் வந்ததால் தெரிச்சிட்டாங்க. அதாவது இந்த மூவி கேம்ஸ்லாம் என்ன சொல்லணும், நாங்கள் டீ குடிக்க போகிறோம். நீ தான் டீ குடிக்க மாட்டேன். எங்க டீ குடிக்க போற? போறோம் மீன்ஸ் நான் குடிக்க மாட்டேன், அவங்க குடிப்பாங்க. நான் சும்மா வாய் சுகர் இருக்கு உனக்கு. சுகர் இருக்கு, அதனால நான் கருப்பட்டி போட்டு தான் சாப்பிடுவேன். சுகர் சாப்பிடுவேன். இட்ஸ் டைம் ஃபார் டீ பிரேக். டீ காஃபி குடிச்சிட்டு மேலே வந்ததும் சிவானியோட செடி வந்து அவங்க ஆஃபீஸில் கொடுத்தது. ஸோ அதை வந்து அவள் இல்லாத டைமில் நாங்கள் தான் பார்த்துப்போம். யாராவது ரேண்டமாக ஊற்றுவாங்க, நான் இல்லைன்னா அவள் மாற்றி மாற்றி ஊற்றுவோம். அப்படி இல்லைன்னா வந்து என் செல்லத்தை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பா. ஸோ அப்பப்போ தண்ணி பிடிச்சி நான் குடிக்கிற டைமெல்லாம் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோம். கொஞ்சம் டேமேஜ் ஆனதெல்லாம் பிச்சிட்டோம், பட் இப்போ நல்லாவே க்ரோத் இருக்குது. இன்னும் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணுறதுக்கு 1 month தான் இருக்குது. ஸோ இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சதான் உண்டுன்னு ரூமே நான் கலைச்சி போட்டுவிட்டேன். எல்லா திங்ஸையும் எடுத்து 1 by 1 எது தேவையில்லைன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்னோட நிறைய மெமரிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க 1 by 1 பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மொத்தமாக எங்கள் ரூம் இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கூட க்ளீனாக இல்லை. ஆனால் இதையும் சில பேர் பார்த்துட்டு க்ளீனாக தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு ஷெல்ஃபெல்லாம் காலி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கினதெல்லாம் இருக்கு. ஓ மை காட். இப்போ நான் காட்டுறேன் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா 8 விஷ் இருக்குது. அதாவது என் ஃப்ரெண்டும் நானும் இப்படி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வந்து அவங்களோட 8 விஷை போட்டு இது வச்சோம். நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை, பார்க்கலாம் நடந்துச்சா இல்லையான்னு. ஜூனியர் பொண்ணு ஒரு தடவை கேல்சி கேட்டான். நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினச்சி இல்லைன்னு சொல்லிட்டேன். கேட்டு பார்த்தேன் மற்றவங்கிட்டையும். இப்போ தான் தெரியுது இது இந்த பழைய பொக்கிஷ டப்பாக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு. எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்காது, வேற ஏதாவது தேடுறப்ப கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன தேடுது? ஃபைனலி ஃபவுண்ட் இட். எப்படியோ கிடச்சிச்சு. தேடுறப்ப கிடைக்காது. இது வந்து கொஞ்சம் பழைய மாடல். வாங்கினது வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு 2 times யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டேன். இப்போ தான் கிடச்சிருக்கு. அம்மாவோட கிளிப்பு. அம்மா ஐயோ, அம்மாவோட வாட்ச் நல்லா இருக்கே.
உடஞ்சிருச்சு. இந்த போடாத துணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம். கால் பண்ணி கூப்பிட்டோன்னா அவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் என்ன ஐடியா பண்ணோன்னா, எல்லாருமே சேர்ந்து துணி எடுத்து வைங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி. நான் பழைய துணிலாம் இல்லை, போடாத துணி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பேக் ஃபுல்லாகவே ஒரு லக்கேஜ் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அதுதான் காலேஜுக்கு போட்டு போவேன். எல்லாமே இந்த ஒரு பேக் ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது செப்பரேட் பண்ணுறதுக்கு. இப்போ காட்டுற இந்த எல்லா எம்டி பாக்ஸஸுமே நான் குப்பையில் போட்டிருக்கணும். பட் இதெல்லாம் எப்படி பத்திரமா இருந்துச்சுன்னா, ஏதோ அன்பாக்ஸ் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட்டில் அது மிடில்லையோ என்னமோ தெரில எடுத்தேன். பட் அது வீடியோவும் போடலை, இதையும் குப்பையில் போடல. இந்த ஸ்பூன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் பிறந்து 6 மாதம் ஜஸ்ட் கை குழந்தையாக இருக்கும் போது எனக்கு சரலாக்கு இதில் தான் ஊட்டுவாங்களாம். அந்த ஸ்பூன் பத்திரமா வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என் கூடயே. அண்ட் இந்த பேங்கிள் இது ரொம்ப ஸ்பெஷல். என் ரூம்மேட்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய கிளாஸ் இன்சார்ஜஸ்க்கு கூட இது நல்லாவே தெரியும் இந்த பேங்கிள் பற்றி. இது எங்கள் அம்மாவோடது தான். கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பென்சர் பிளாஸால் தான் இதை வாங்கினாங்களாம். அப்போ 70 ருபீஸ். அப்போவே 70 ருபீஸ்னால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரா மொத்தமாக க்ளீன் பண்ணதில் ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பைரி ஆனது, யூஸ் பண்ணாதது எல்லாத்தையும் குப்பையில் போட்டுடலான் இருக்கேன். இது டப்பா மாட்டிருக்கா என்னன்னு தெரியுமா? மேக்கப்பே போடாது எனக்கு மேக்கப் ப்ரஷ் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஐலேஷ் இருக்கு. இது ஃபுல்லாக எதுக்கு இத்தனை ப்ரெஷ்ஷு என்னை பற்றி பேக்கப் போடுற மாதிரி தெரியல. ஒரு பாசத்தில் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் நான் போடல. இப்படி எடுத்து திரும்பி இந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு பத்திரமா இருக்கட்டும். இந்த த்ரெட்டில் செஞ்ச ஜுவல்ஸ்லாம் ஒரு கடத்தில் ஃபேமஸ் ஆச்சுல. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது தான். ஆனால் நான் எதையுமே போட மாட்டேன், சோம்பேறித்தனம். அப்புறம் ஸ்க்ரன்ச்சீஸ் நிறைய செய்வாங்க, நிறைய கிளாத் வாங்கியும் செய்வாங்க. அண்ட் அம்மா டைலர்ன்றதுனால நிறைய திங்ஸ் வந்து மிச்சமாகும் இல்லையா இந்த துணியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய ஸ்க்ரன்ச்சீஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அதையுமே நான் போட மாட்டேன். இப்படி பத்திரமா வச்சு வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். நான் எங்கள் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்கவே மாட்டேன். கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களே நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ஆடம்பரமாக இருக்குது, ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு பிடிக்கும், வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இது யூஸ் பண்ண, அது யூஸ் பண்ணி வேணா வச்சுக்கோ, வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நான் புதுசாகவே என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கும், அப்பப்போ தூக்கி கொடுத்துருவேன். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அப்படி இப்படி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். யூஸ் பண்ணதெல்லாம் நான் குப்பையில் தான் போடுவேன். யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணால் வேறு யாருக்கா யூஸ் ஆகட்டுமேனு சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு நிறைய வாங்கி கொடுப்பாங்க. யாராவது பார்த்தாங்க என்ன மினி ஃபேன்சி ஸ்டோரே வச்சுருக்கேன். வீட்லேயும் நிறைய திங்ஸ் இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்களா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் கூட போட்டிருக்க மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேணா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் நான் வீடியோவே எடுப்பேன், தவிர மற்றபடி மேக்கப் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. கம்மலாக இருக்கட்டும் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. என் தம்பி ஒரு பக்கம் நிறைய வாங்கி கொடுத்துருப்பான். நான் பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன். பட் இந்த கம்மல் எல்லாமே ஓரளவுக்கு பழசாயிடுச்சு. அதனால தான் 1-2 கம்மல் தான் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸோ இப்போ பிரித்து வச்சுருக்கிறது எல்லாமே எது தேவைன்னு பார்த்து இதையும் தூக்கி குப்பையில் போட்டுருவேன். இதில் வந்து பாதி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, பாதி வந்து நானுமே கம்மல்லாம் செய்வேன். த்ரெட்லேயும் செய்வேன், பேப்பர்லேயும் செய்வேன், க்ளேலையும் செய்வேன். ஸோ அம்மாவோட திறமை எல்லாமே எப்படி சிலது இதில் பழசாயிருந்தாலும் குட்டி குட்டியாக கம்மல்லாம் காட்டல. அதெல்லாம் என் தம்பி இந்த உமன்ஸ் டே, என் பர்த்டே அந்த மாதிரி எந்த டே வந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்துடுவான். ஸோ அதில் ஒரு பேர் குறைஞ்சாலும் இல்லை அது ரொம்ப பழசாக இருந்தாலும் சரி, அது மெமரிஸ்க்காக நான் ஒரு தனி பேக்கில் போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஏன் இவ்வளோ காட்டுறேன்னா இது எல்லாமே மெமரிஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் கவனிக்கலனாலும் இப்போ கவனித்து பாருங்கள். அங்கே இருக்க ரிங்ஸாக இருக்கட்டும், செயின், குட்டி குட்டி செயின், இதோ இந்த குட்டி குட்டி பெண்டன்ட், கம்மல் எல்லாம் பார்த்து அவன் தான் வாங்கி கொடுத்தான். சிலது தொலைச்சிட்டேன், பட் இருக்கிற வரைக்கும் இது என்ன தான் பழசாக இருந்தாலும் அவன் சின்ன வயசில் எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் பத்திரமா இருக்குது. இது ஹாஸ்டலில் நாங்கள் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா ஐகானில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எனக்கு யார் கிறிஸ்ட் மாமோ அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இது. ஸோ இப்போது அம்மா செஞ்சு கொடுத்த எல்லா ஸ்க்ரன்ச்சஸையும் இந்த ஒரு பாக்ஸில் 1 by 1 இப்படியும் பத்தாது, ஏதாவது அழுத்தியாவது எடுத்து வச்சுருவோம். மொத்தமாக பேண்டு எல்லாமே இந்த ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே இதிலே வச்சுருவோம்னு சொல்லி தான் அடுக்கி வச்சுட்ருக்கேன்.
அகைன் இது எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் வீட்டில் தூக்கி போட்டுட்டு சும்மா ஒரு பேக் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மினிசோவில் நிறைய ஹேர் பேண்ட் கலெக்ஷன் சூப்பராக க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த விளாக் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ட்ராவில் இருந்து மட்டும் எடுத்த குப்பைனா இதுதான் எக்ஸ்பீரி ஆனது, போடாத உடஞ்ச கம்மல் இதெல்லாம் மட்டும் எக்ஸ்பீரி ஆனது மட்டும் கொஞ்சம் தனியாக ஒதுக்கிட்டேன். அப்புறம் ஓவராலாக ரூமை க்ளீன் பண்ணும்போது ஐயோ ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக குப்பை வந்துச்சு எனக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதை மட்டும் தனியாக வச்சுட்டேன். ஏன்னா எது வந்து யூஸ் பண்ணுறேன் எது யூஸ் பண்ணலன்னு சொல்லி அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சேன். ஃபைலில் எனக்கு 4-5 ஃபைல்ஸ் இருக்கும், அதையும் நான் இனிமேல் தான் பிரித்து வைக்கணும். அப்புறம் இந்த ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக திங்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ் வச்சுட்டேன். அப்போ தான் நிம்மதியாக இருந்தது. பாருங்கள் ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அது பார்த்தா கீழே இவ்வளோ குப்பை, போடாத நெயில் பாலிஷு, யூஸ் பண்ணாத பாக்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு வழியாக ரூமே க்ளீன் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது சன்ரைஸ் கிரீன். பை பாய்.